நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு ஸ்டேட்டோட இன்றியமையாத பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகமா, மதச்சார்பின்மையா, இறையாண்மையா, பொதுநல கோட்பாடான்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை. இறையாண்மை தான் ஒரு மாநிலத்தோட இன்றியமையாத பண்பு. அந்த இறையாண்மை பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு இல்ல, இறையாண்மை அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சூப்பரானஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் மொழி சொல் தான் என்னன்னா இறையாண்மை. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக உயர்ந்த அல்லது மேலான அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். இறையாண்மைன்ற வார்த்தையை முத குடியரசு அப்படின்ற நூல்ல 1576 ஜீன் போடின் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காரு. இறையாண்மைன்றது முத யூஸ் பண்ணது அவர் தான். ஓகேவா? சோ இந்த இறையாண்மை தொடர்பான கேஸ் நிறைய கேஸ் இருக்கு. அது என்ன வருஷம் மட்டும் பாத்துக்கிறோம். அதை பத்தி டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் பாக்கலாம். ஓகேவா? இறையாண்மை தொடர்பு ஒரு 4 கேஸ் இருக்கு. என்ன கேஸ் பாத்தீங்கன்னா ஏகே கோபாலன் நம்ம மதராஸ் 1950 ஒரு கேஸ் நடந்துச்சு. அது இறையாண்மை ரிலேட்டட் தான். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மதனகோபால் இந்திய அரசு 1954. அடுத்து மூணாவது சிந்தட்டிக்ஸ் யூபி உத்தரப்பிரதேஷ் 1990 நடக்கப்பட்டது. அடுத்த 4வது கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்திக்கும் ராஜு நாராயணன் அப்படின்ற ஒருத்தருக்கும் நடக்கும். ஸோ இது 1975 நடந்த கேஸ். இந்த 4 கேஸுமே இறையாண்மை ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேஸ். இன்னைக்கு நீங்க குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 கேஸை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த 4 கேஸையும் டீட்டெயிலா ஒரு வீடியோல என்ன பண்ணுவோம், கண்டிப்பா போடுவோம்.